த்ரிஷா, வருத்தப்படாதடி. போதுண்டி, அழுந்ததுடி. தெய்ய செஞ்சு அழாம வாடி. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி. என்னம்மா சொல்ற? எனக்கு நடந்திருக்குது சின்ன விஷயமாம்மா. சொல்லுமா, சின்ன விஷயமா? என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேம்மா. என் புருஷனை எழுந்துட்டு நிக்கிறேம்மா. என் புருஷன் இன்னொருத்தையோட கழுத்துல தாலி கட்டுறது. என் புருஷன் வேற ஒருத்தையோட கழுத்துல தாலி கட்டுன்னு பார்த்ததும் நான் எப்படிமா நார்மலாக இருக்க முடியும்? நானும் சராசரி பொண்ணு தானம்மா. சொல்லுமா. எனக்கும் என் வீட்டுக்கார ஏதாச்சும் ஒரு பொண்ணு பார்த்தாலே டென்ஷன் ஆகுமா? இதில் இன்னொருத்தையோட கழுத்தில் தாலி கட்டுன்னு பார்த்தது பிறகும் என்னை எப்படிமா நீ அழாம இருடின்னு சொல்லுவேன்? சொல்லுமா. என்னால் முடியலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே எனக்கு அங்கேயே காலில் விழுந்துலாமான்னு தான் தோணுச்சு. ஆனால் காலில் விழுந்தா கூட பிரயோஜனம் இல்லையம்மா. பிரயோஜனம் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. எப்போ என் வீட்டுக்காரு இல்லை எப்போ அவர் மனுஷ கழுத்தில் தாலி கட்டிந்து அந்த தாலியை என் கண்ணார நான் பார்த்தேனோ இப்போவே நான் சத்துட்டேம்மா. சத்துட்டேன். இப்போ கூட நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிறது எல்லாமே ஒரு கனவாக இருந்துடக்கூடாதா தோணுதுமா. தோணுது. என்னால் முடியலம்மா. அப்படியே என்ன சொல்கிறது, என் உடம்புல இருக்கிற என் உசுறு மொத்தமும் வெளியே போன மாதிரியே ஒரு உணர்வாக இருக்குதுமா. நான் அவரை ரொம்ப காதலிச்சிட்டேம்மா. ரொம்ப காதலிச்சிட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அவர் என்னை பிரிஞ்சு போனாலும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். இல்லை, அழுவோட லவ் பண்ணியிருந்தா எனக்கு தெரியலம்மா. அவர் என்னை இப்படி இதோ என்னை இப்படி நடு ரோட்டில் விட்டு தனியாக போயிடுவாருன்னுட்டு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி அவரை லவ் பண்ணியிருக்கவும் மாட்டேன், கல்யாணமும் பண்ணியிருக்க மாட்டேம்மா. என் வயிற்றில் ஒரு புழு பூச்சி இல்லைன்ட்டு ஒரு காரணத்துக்காக என்னையோ எத்தனை பேர் பேசாத பேச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட என்னை கூப்பிடுறதில்ல. யாரும் கூப்பிட்டாலும் ஒரு மூலையில் நிற்க வைக்கிறது, அசிங்கப்படுத்துறது, அதெல்லாமே நான் தாங்கிக்கிட்டேம்மா. எதுக்கு சொல்லு? இதோ இவருக்காகம்மா, இவருக்காக மட்டும்தான். இப்போ இவரே இல்லைம்மா, இவரே இல்லை. இவருக்காக நான் இவ்வளோ அசிங்கப்பட்டேனே, இப்போ இவரே இல்லையே. நான் இத்தனை அசிங்கப்பட்டதுக்கு என்னம்மா பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லைம்மா. விட்டுட்டல்லம்மா. எனக்கு பயமாக இருக்குது. போதோண்டி த்ரிஷா, நீ ரொம்ப வருத்தப்படுற. எனக்கு பயமாக இருக்குது. எங்கே நான் என் பொண்ணை எழுந்துடுவேன்னுட்டு எனக்கு பயமாக இருக்குதுடி. போனப்போ அவடி நான் இன்னொரு மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு கட்ட வைக்கிறேன். இன்னொரு மாப்பிள்ளையா? எனக்கு ஒரு புருஷனுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு கட்டின புருஷனையே எப்படி பண்ணிட்டாங்க என் வாழ்க்கைய. இதில் இன்னொரு புருஷனம்மா? எனக்கு ஒரு புருஷனை கட்டிக்கிட்டே இப்படி படாத பாடுபட்டுட்டேன். இல்லை இன்னொரு புருஷனா? வானாமா, வானவே வேணாம் எனக்கு. இப்படியே கடைசி வரைக்கும் நான் உன் பொண்ணாவே இருந்துடுறேம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ். இங்கே பாரு த்ரிஷா, போதும். நீ இங்கே நின்றுட்டு உன் வீட்டுக்கார பற்றி யோசிச்சுட்டு நீ கிடக்கிற. அங்கே அவங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. எதுக்கு சொல்லு? சாந்தி முகூர்த்துக்காக. நல்லா இருக்குமே. நல்லாவா இருப்பாங்க அவங்கெல்லாம்? நாசம் எடுத்து போயிடுவாளுங்க. இந்த வயிறு எரிஞ்சு சொல்கிறேன். அவளுக்கு இதே மாதிரி குழந்தை இல்லாம அவளையும் மாமியார் துரத்தி அடிக்கல. நான் உன் அம்மாவே இல்லடி. அம்மா வேணாம்மா, இதெல்லாம் சாபம் விடாதம்மா, பழிச்சிடும்மா. பழிக்கிட்டோன்ற
பழிக்கிட்டோம், பழிச்சு அந்த முண்டச்சிங்க சாகட்டும். அண்ணி என்ன அண்ணி வராங்க? அப்பா அப்போ கல்யாணம் நடக்கல, எல்லாம் தடுத்து எடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதுதான் வீடு திரும்பிட்டாங்க போல இருக்கு. போய் கேட்கலாம். வந்துட்டான். நீ ஒருத்தன குறைச்சலா இருந்தான். அண்ணியாமா அண்ணி, அண்ணியா. வாப்பா வா. கரெக்ட் டைம்ல வந்திருக்க. இன்னும் நாளைக்கு வந்து வர வேண்டியது தானே. எல்லாம் முடிஞ்சு போயிருக்கோம்ல உங்க அண்ணனுக்கும் உன்னோட புது அண்ணிக்கும். என்னத்த பேசுறீங்க? எனக்கு புரியல. கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா? எங்க அண்ணா? அண்ணா எங்க? அதான் சொல்றேன் இல்லப்பா, உங்க அண்ணன் உன்னோட புது அண்ணி கூட இருக்கிறாரு. நீட்டு போ, கோயில் உள்ளதா இருக்கிறாங்க. போ, போயிட்டு வாழ்த்திட்டு நீ கூட அப்படியே போ. என்னத்த பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ உங்க அண்ணன் இன்னொரு அண்ணி கூட இன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு தயாராயிட்டான்னு சொல்றேன். அண்ணி அண்ணி அப்போ அண்ணனுக்கும் மனுஷாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லுங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, எதனா பேசுங்க அண்ணி. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கே கிளம்பிட்டாங்கப்பா. என் பொண்ணோட வாழ்க்கைய மொத்தத்தையும் சீரழிச்சவங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கோ. என்ன என் பொண்ணு இங்க பாரு எப்படி நிக்கிற பாரு. என் குழந்தை இப்படி அழுந்து நான் இத்தனை வருஷத்துல பார்த்ததே இல்லை. போதும்ப்பா சாமி, போதும். என் குழந்தை நீங்க நோடிச்சது போதும், அழுவடிச்சது போதும். அவளை கொல்லாம தினம் தினம் உன் அம்மா அவளை கொல்றது போதும். இல்ல இல்ல, எங்க அண்ணன் மனுஷ கழுத்துல தாலி கட்டியிருக்கிற மாட்டாரு. எங்க அண்ணன் அப்படியேப்பட்ட ஈனப்பிரிவி இல்ல இல்ல. அப்போ இப்போ நாங்க போய் பார்த்துட்டு அசிங்கப்பட்டுட்டு வந்தோமே, அது என்னப்பா? அது என்ன பேச்சு பேசுனாங்க தெரியுமா? உன்னோட தங்கச்சி என்னன்றா தெரியுமா? கோயிலுக்குள்ள ஏதோ பிச்சைக்காரங்க நொண்டுட்டாங்க, வெளியே துரத்தி விட்டுருவேன்றாங்க. ஏன் தங்கச்சியா? என் தங்கச்சி வந்திருக்காளா? அவ எப்போ வந்தா? அதான் குடும்பமே சேர்ந்து ஒண்ணு பண்றீங்கல்ல, அதுதான் வந்திருப்பா. ஏன் கல்யாணத்துக்கு தானே நீங்க வந்திருக்கிறீங்க கார்த்தி, ஏன் அப்படி நடிக்கிறீங்க? இல்ல சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கே அஞ்சலி சொல்லிதான் எனக்கு தெரியும். அஞ்சலிய அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கிறத, அவளுக்கு பிரசவ வலி வந்திருக்கு. நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒன் டே ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்துக்கிறேன். த்ரிஷாக்கோட வாழ்க்கையை காப்பாத்துங்க, அங்க மாமாவுக்கும் மோனசோ கல்யாணம் நடக்குது குலதெய்வ கோயில்னு சொல்லிட்டு எனக்கு அஞ்சலி தான் அனுப்பி விட்டா. நம்புங்க. சும்மா இருப்பா, அஞ்சலி அதே வீட்டுல இருக்கிறா. அவோ இப்படி கடைசி நேரத்துல தான் அனுப்பி விடணுமா? எல்லாம் பிளான் தான், குடும்பத்தோட சேர்ந்து பிளான் போடுறீங்க. எப்படியோ நீங்க நினைச்சபடியே இதோ என் பொண்ணு நிறுத்ததை நிக்க வச்சிட்டீங்களே, போதுமாப்பா? இப்ப சந்தோஷமா? இனிமே என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வரவும் மாட்டா, உங்க வீட்டுக்கு மருமகளாவும் இருக்கவும் மாட்டா. போதுமா? உங்களுக்கு அதானே வேணுமாயிடுச்சு? இல்ல கண்டிப்பா இல்ல. எனக்கு எப்பவுமே த்ரிஷா அண்ணி தான். த்ரிஷா அண்ணி மட்டும்தான் எனக்கு அண்ணியா இருக்கணும். அவங்க என் பொண்டாட்டிக்கு எந்த கெடுதல் பண்ணியிருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டாவது அம்மா எங்க அண்ணி தானே. அத்தை எவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. அது எப்படி அத்தை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியும்? இப்போ ஒன்றும் பேசாத கார்த்தி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. உனக்கும் இங்க நிற்கிறாளே இவளுக்கும், மெயினா உங்க அண்ணனுக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்லை. இல்லை இல்லை அண்ணி, நீங்க சொல்லுங்க அண்ணி, நான் இப்படி பண்ணுவேனா அண்ணி உங்களுக்கு? அண்ணி என்ன பேசுங்க அண்ணி. என்ன பேசிட்டோம் கார்த்தி, என்ன பேசிட்டோம்? நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறேன். என் வீட்டுக்காரு அவளோட அத்தை பொண்ணு கழுத்து தாலி கட்டாரிட்டு சந்தோஷத்துல இருக்கிற கார்த்தி. நான் என்ன தப்பு பண்ண கார்த்தி? நான் என்ன குழந்தை வானான்னா சொன்னேன்? என் வயிற்றுல புழு பூச்சி நிற்க மாட்டேங்குது, எனக்கு வயிற்றுல குழந்தை நிற்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் என் வயிற்றுல ஒரு குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்துக்கு இப்படி இவங்க அம்மா செஞ்ச காரியம் இருக்குதே, என் எதிரி கூட நடக்கக்கூடாது கார்த்தி.
என்னால் முடியல. இப்போ என்னோட வாழ்க்கை, நான் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, நான் எங்கே போகிறது? நேற்று வரைக்கும் நான் உங்கள் அண்ணன் பெட்ரூமில் இருந்தேன். உங்கள் அண்ணனை தான் நான் என் கணவராக நினச்சேன். இப்போ அவர் என் கணவர் இல்லை, அந்த ரூம் என்னோடது இல்லை. இனிமே அதெல்லாம் இன்னொருத்தைக்கு சொந்தம் நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல கார்த்தி, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணி. என்னால நம்பவே முடியல அண்ணி. அண்ணாவா இப்படி பண்ணிருப்பாரு? பண்ணிட்டாரே கார்த்தி, பண்ணிட்டாரு. இப்போதான் உன் புது அண்ணியோட கழுத்துல உங்க அண்ணன் கட்டின தாலியை பார்த்துட்டு நொந்து நூலே வந்திருக்கேன். என்ன எப்படி என் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு கார்த்தி. என் வாழ்க்கை மொத்தமாக போச்சு. இனிமே நான் யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும்? இனிமே இந்த உயிர் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு கார்த்தி. அண்ணி நீங்க வருத்தப்படாதீங்க அண்ணி, நான் போய் பேசுறேன் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. நீ போய் பேசுறியாப்பா? என்னன்னு பேசுறப்பா கார்த்தி? சொல்லு கார்த்தி, எங்க அம்மா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. அது வந்து உங்களை ஏத்துக்கோங்கன்னு சொல்றேன் அண்ணி. நான் பேசுறேன் அண்ணி. கார்த்தி, உனக்கு இன்னும் புரியலையா? உங்க அண்ணன் மோனிஷா கழுத்துல தாலி கட்டிட்டாரு. என்னை இனிமே அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அங்க உங்க அம்மா, உன்னோட புது அண்ணி, உன் தங்கச்சி, அப்புறம் உன் புது அண்ணியோட உங்க அம்மா, இவங்கெல்லாம் பேசின பேச்சுங்க இருக்கே. இனிமே நான் உசுரோடவே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த இடத்துல வேற எந்த பொண்ணாச்சும் இருந்துச்சுன்னா இவ்வளோ நேரத்துக்கு உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஆனால் நான் இருக்கிறேன்னா இதோ எங்கள் அம்மாக்காக மட்டும்தான். எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் இருக்கணும் இல்லை கார்த்தி? இதுதானே ஆகணும். நான் போய் பேசுறேன் அண்ணி, நீங்க இருங்க அண்ணி. போ கார்த்தி, போய் தாராளமாக பேசு. உங்கள் அண்ணன், உன் புது அண்ணி, உங்கள் அம்மா, உங்கள் அத்தை, தாராளமாக பேசு. ஆனால் என்னை எப்படி பேசினாங்கன்னுட்டு உனக்கு தெரியாதில்ல கார்த்தி. போ போய் பாரு. இவன் என்னடி பைத்தியக்காரனா இவன்? போய் பேசுறேன்ட்டு போகிறான். பேசிட்டோம் விடுமா, போய் பேசிட்டோம். அப்போதானே தெரியும் நானும் நீயும் அங்கே எவ்வளோ அசிங்கப்பட்டவனிட்டு. பேகெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களே, எதுவும் மறக்கல? கிளம்பலாமா? ஓ அண்ணி கிளம்பலாம், டைம் ஆச்சு. ரோசி, உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியாமா? எதுவும் மிஸ் பண்ணல? ஓ மம்மி, எல்லாம் எடுத்தாச்சு. அண்ணி கார்த்தி இருந்திருக்கா அண்ணி? அவ்வளோ சீக்கிரம் யார் சொன்னு சொன்னு தெரியலையே. அண்ணா மா, என்னம்மா இது? என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கெல்லாம்? நீங்கெல்லாம் என் குடும்பம் தானே? ஆமாண்டா, அதில் என்ன டவுட்டு? நான் உங்கள் அம்மா, இது உன் அத்தை, இது உங்கள் அண்ணா, அது உன் தங்கச்சி, இது உன்னுடைய புது அண்ணி. யாருக்கு யாரு? எனக்கு இருக்கிறது ஒரே அண்ணி தான், அது த்ரிஷா அண்ணி மட்டும்தான். இப்போ தாலி கட்டிக்கினா அண்ணி ஆயிட முடியுமா? நம்ம வீட்டுக்கு மருமகளை ஆயிட முடியுமா?